நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பங்க. மனித வாழ்க்கையில் துன்பமும் துயரங்களும் நம்மை துரத்தும் பொழுது, பிரச்சனைகள் எல்லை மீறி போகும்போது, நம் வாழ்வில் திகைத்து நிற்கும் பொழுது நம்ம ஏதோ ஒரு நம்பிக்கை தானுங்க. 1000 உறவுகள் இருந்தாலும் கூட நம்முடைய துன்பமும் துயரங்களும் நம்மிடம் வரும்பொழுது நம்மை விட்டு விலகித்தான் போகின்றார்கள். எல்லாருமே ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தாங்க படுகிறாங்க. அந்த நம்பிக்கை பொய்த்து போகும்போது இந்த மனித மனம் இறைவனை நோக்கி நகர்கின்றது. அதனால தானே ஆலயங்கள், ஜோதிடம் போன்ற நல்ல நல்ல விஷயங்களை எல்லாம் நம் நலன் பொருட்டு அவர்கள் அமைத்து தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஒரு அருமையான விஷயந்தான் சோழி பிரசன்னம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவில் தொடர்ந்து சோழி பிரசனத்தை ஒவ்வொரு தமிழ் மாதமும் இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு சொல்ல போகிறேன். 12 ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை 3 நாள், சுவாதி, விசாகம் 1, 2, 3. இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் என்றே சொல்வேன். சகல சாபங்களையும் பாபங்களையும் நிறுத்தி நிம்மதி தருகின்ற ஒரு மாதம் என்றே சொல்வேன். ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்தாலும் இருந்தாலும் கூட, மார்கழி மாதம் மாதவனுக்கு உகந்தாலும் கூட, இந்த புரட்டாசி மாதம் பித்ருக்களுக்குரிய ஒரு அற்புதமான ஒரு மாதமும் கூட. புரட்டாசி மாதம் விரதம் பெருமாளுக்கும் உரிய ஒரு அற்புதமான நாளும் தான். பெருமாள் மட்டுமல்ல, சிவனுக்கும் உரிய ஒரு நாளும் இந்த நாள் தான். அப்படிப்பட்ட இந்த நாள் துலாம் ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நம்ம சோழி பிரசனில் பார்க்குறோம். நமக்கு பலம் வாய்ந்த கிரகம்னு சொல்லுவாங்க. பலம் வாய்ந்த கிரகம் என்றே நம்முடைய எல்லாம் தான். எல்லா கிரகமுமே பலம் வாய்ந்தது, ஒன்றுக்கு ஒன்று சளைத்ததில்லை. ஒரு கிரகம் நம்முடைய கர்மாவுக்கு ஏற்ற விளைவை தந்தாலும், கெடுபலன் தந்தாலும் கூட அதை நற்பலனாக மாற்றுகின்ற சக்தி மற்ற கிரகங்களுக்கு உண்டு. தனிப்பட்ட ஒரு கிரகத்தினுடைய பெயர்ச்சியை வைத்தோ இருப்பை வைத்தோ நான் சொல்வதில்லை. அந்த வகையில் பார்க்கும்பொழுது பலம் வாய்ந்த கிரகம் என்று சொன்னேன் அல்லவா. சனியாகட்டும், ராகு கேதுவாகட்டும், குருவாகட்டும் பயிற்சியாகி வக்ர நிலையிலும் சனி நகர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு காலகட்டத்தில் இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் துலாம் ராசி என்பதை இப்போ பார்க்கலாம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் அது ஒன்று போதுமே. காரணம் என்னென்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட, கடுமையான பாதிப்புகளை தந்தாலும் கூட, நிறைய ஏமாற்றங்களை தொழில் ரீதியாக மன ரீதியாக தந்தாலும் கூட, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை தந்தாலும் கூட, காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி தான். இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதியை நோக்கி நகர்ந்து வக்ர நிவர்த்தியும் ஆக போகின்ற ஒரு காலகட்டம். அதே நேரம் ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். இவர் இப்படி இருக்கிறார், அவர் அப்படி இருக்கிறார், இந்த கிரகத்தினால நன்மை என்றெல்லாம் நான் சொல்லுவதை விட தெளிவான ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரி, கவலையே பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கு ஒரு அருமையான ஒரு காலம் இந்த புரட்டாசி மாதம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் ஒரு அருமையாக ஒரு 3 கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ஆத்மகாரகன், பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய பயிற்சி இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது. அது மட்டும் கிடையாது, சூரியன் பயிற்சி நடந்தால் மட்டும் போதுமா, அந்த சூரியன் பயிற்சி ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த நிகழ்வு தான் சூரியனுடைய பார்வை சனி மீது பதிகின்றது. அதே நேரத்தில் புதனை பொறுத்தவரையும் ஆயகலை 64க்கும் அற்புதம். நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில் அமைந்தாலும் கூட அதை நலம் பெற நம்ம பக்கம் திருப்பணும்னா புதன் பேளுங்க. ஒரு மனிதன் எதை இழந்தாலும் தன்னம்பிக்கை இழக்கக்கூடாது. வாழ்வை வெற்றியை நோக்கி நகர வேண்டும். சிலர் மட்டும் வாழ்க்கையில், அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்கிறார்கள். பிறரை ஈர்க்கின்ற தன்மை இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காரணம் புதன் தான் காரணம். புதன் மட்டும் ஒருவனுக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அற்புதமான ஒரு காலகட்டம். அந்த புதனை பொறுத்த வரைக்கும் புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் நடைபெறுகின்றது. இந்த முழுமையான பலனை துலாம் ராசிக்காரர்கள் பெறப்போகின்றனர். அதே நேரத்தில் தொழில் தொடர்பாக நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அந்த முயற்சி நல்ல முறையில் நடக்கும். மதில் மேல் பூனை என்று சொல்வார்கள். ஒரு காரியம், ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை, அதை பார்த்திங்கன்னா மதில் மேல் பூனை இளமா வளமா என்று தெரியாமல் கலங்கிய நிலையில் ஒரு திடமான முடிவு எடுக்க முடியும். போராடிய மனதிற்கு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய மனோ தைரியம். எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வந்தாலும் கூட எடுத்து போகிற மன தைரியம் இந்த காலகட்டம். குறிப்பாக சொல்ல போனால் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான கிரகம் உங்களுக்கு துணை இருக்க போகின்றது. அந்த கிரகம் எது என்று பார்த்தா கலத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன். அதாவது இவன் தருவதை எவனுமே தர முடியாதுங்க. என்னுடைய அனுபவத்தில் பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை முழுமையாக பதியாவிட்டாலும் கூட, குருவினுடைய முழுமையான அருளை பெறப்பட்டாலும் கூட, அசுரகுருவாகிய கலத்திரகாரன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் மட்டும் சிறப்பாக அமைந்து விட்டாலே போதும். ஒரு மனிதன் அவன் வாழ்க்கையில் நல்ல மனைவி, நல்ல பிள்ளை, நல்ல தொழில், நல்ல பேரும் புகழ் இருந்தாலும் கூட அனுபவிக்கலுங்க. அந்த அனுபவிக்கின்ற ஒரு பிராப்தியை தரக்கூடியது தான்
களத்திரக்காரர்கள் சுக்கிரன் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு துணையாக இருக்கின்றார், அரணாக இருக்கின்றார். மற்ற கிரகங்கள் தரக்கூடிய கெடுபலிலிருந்து உங்களுக்கு காக்கின்ற ஒரு கவசம் இதுதான் பொருத்தம் என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றைய காலகட்டத்தில் ஆண் பெண்ணுடைய பொருத்தம் பார்க்கும் பொழுது பண பொருத்தத்தையும் மன பொருத்தத்தையும் பார்க்குறாங்களுடைய உடல் பொருத்தம் பார்ப்பதே இல்லை, லஜ்ஜை என்று விலகி விடுகின்றார். உடல் பொருத்தம் வேலுக்கு பொருத்தம் உடலில் மீண்டும் புரிந்தவன் துணையாக வேண்டும் என்பது வெறும் பாடல் மட்டுமல்ல. இன்றைய காலகட்டத்திலலாம் திருமணமாகி ஒரு வாரம் ஒரு நாளில் கூட பிரிவதையெல்லாம் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் செவ்வாயும் களத்திரக்காரன் சுக்கிரன் தான். இந்த 2 கிரகங்களும் ஒரு அறுவை. நான் சொன்னேன் அல்லவா, இந்த புரட்டாசி மாதம் செவ்வாய் பயிற்சி, களத்திரக்காரன் என்று சொல்லக்கூடிய ராகு பயிற்சி, சூரியன் பயிற்சி 3 பயிற்சிகளும் துலாம் ராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரும். அதே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய களத்திரக்காரன் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்க முயற்சிகள் அத்தனையும் வெற்றியை நோக்கி நகரும். அந்த முயற்சியில் ஏதாவது தடை இருந்தால், இப்போ உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா ஒரு திருமண முயற்சியாக இருக்கலாம், ஒரு வேலை முயற்சியாக இருக்கலாம், ஒரு வெளிநாடு வேலை செல்வதற்கான முயற்சிக்கலாம், அரசு துறை சார்ந்த ஒரு வேலைக்கு இல்லை அரசு துறையில் ஒரு நல்ல சகாயம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய இதுவரை சந்தித்து வந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல தீர்வு கிடைக்கின்ற ஒரு காலமும் இந்த காலகட்டம் தான். குறிப்பாக சொல்ல போனால் பெரிய மனிதர்கள் என்று சொல்லக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு உயர்ந்த உன்னதமான நிலைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய தொடர்பு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னா அந்த தொழிலுங்க, அந்த தொழில் தான் புருஷ லட்சணம் என்று சொல்வார்கள். அந்த தொழில் நல்ல முறையில் அமையாமல் போராடிய உங்களுக்கெல்லாம் ஒரு நிலையான நிம்மதியான ஒரு தொழில் மனிதன வாழ்க்கையில் எது வேணாலும் இருக்கலாம். அந்த 2 இருக்கக்கூடாதுங்க. ரணம் ருணம் என்று சொல்வார்கள். ரணம் என்றால் நோய், ருணம் என்றால் கடன். மனித வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இந்த 2 நல்ல முறையில் அமைவதற்கும் இதில் இருந்து வந்த குறைபாடுகள் நீங்குவதற்கும் ஒரு நல்ல ஒரு அந்யோன்ய உறவினத்தில் ஏற்படுவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம். என்னுடைய அனுபவத்தில் இந்த புரட்டாசி மாதத்தை சொல்லிவிட்டேன். நம்முடைய வாழ்வுக்கு எது தடையாக இருந்தது, என்னதான் போராடினாலும் நம்ம மட்டும் ஏன் வெற்றி நோக்கி நகர முடியல, கடுமையான போராட்டத்தை சந்திக்கின்றோமே, நம்ம ஏன் பிறர் புரிந்து கொள்ளவில்லை. இதற்கெல்லாம் ஒரு காரணம் சில சாபங்கள் கூட நம் வாழ்வினுடைய வெற்றியை தடுத்து விடும். அந்த வகையில் பார்க்கும்பொழுது பிதர்கள் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள், இந்த முன்னோர்களுடைய சாபம் இருக்குமோ துலாம் ராசிக்கு என்று என் மனதில் ஒரு சின்ன சந்தேகம். சோழி பிரசன்னத்தில் இது யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள். எளிய பரிகாரம் என்று சொல்வதை செய்து பார்க்கலாம். அதாவது பித்ருக்குள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மகாலயம், மறந்தவனுக்கு மகாலயம் சொல்லுவோம். இதுவரைக்கும் நமக்கு நம்பிக்கை இல்லையோ, இதுவரை நிறைய அமாவாசைகளை எல்லாம் நாம் கடந்து விட்டோம். ஆடி அமாவாசை, தை அமாவாசை எல்லாம். இந்த மகாலய அமாவாசையுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தா நாராயணன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவருடைய மேனி இலை எல் விளைந்ததாகத்தான் சொல்வார்கள். அந்த எல்லை பொறுத்த வரைக்கும் திலம் என்று சொல்வார்கள். இந்த காலகட்டத்தில் முடிந்தால் தில தர்ப்பணம் என்று சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், தில ஹோமம் பண்ணுங்கள், நாராயண பலி என்று சொல்லக்கூடியதெல்லாம் சொல்வதெல்லாம் புதிதாக இல்லை. ஏற்கனவே முன்னோர்கள் வழியாக செய்து வந்தது தான். எதுவும் முடியல, ஒரு இலையில காகத்திற்கு உலர்ந்த திராட்சை வையுங்கள், பசுக்கு அகத்தை கீரை கொடுங்கள், வெள்ளம் கலைந்து நீர் குடிப்பீர்களானால் ஒரு நல்ல ஒரு மாற்றம், ஒரு நல்ல ஒரு அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இதை கேட்குறீங்க இல்லையா? இந்த சோடி பிரசனத்தை பார்க்குறதும் கேட்குறதுமே பூர்வ ஜென்ம புண்ணியந்தான். ஒரு நல்ல வாய்ப்பு. என்ன பண்ண போகிறோம் என்று அடர்ந்த வனத்திலே தனித்து நிற்கும்போது, பசித்த வயிற்றுக்கு ஒரு கவலம் சாதம் கிடைக்கும்போது, தவித்த வாய்க்கு ஒரு கொஞ்சம் நீர் கிடைத்த மாதிரி தான் முயற்சித்து பாருங்கள். ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு. என்னை பொறுத்தவரை புரட்டாசி மாதம் ஒரு நல்ல மாதமாக, ஒரு திருப்புமுனை தரக்கூடிய மாதமாக அமையும்.